நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1442வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய விளக்க உரை. இதற்கு 400 நாமாவளி பார்த்துருக்கோம். இது 401 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதாவது, தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல்வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் நீ என்று சொல்றார் குரு. தேவி தான் எல்லா பொருளுமாய் இருக்கிறாள். ஆனால் நமக்கு அப்படி தெரிவதில்லை. அப்படி சொல்கிறாள்னு கேட்குறார் சிஷ்யர். காரணம், அம்பாள் விபிதாகாரா 401 என்ற பெயருக்கு ஏற்பவாறு வெவ்வேறு ரூபங்களை கொண்டவள். எல்லா ரூபங்களும் அவளே. ஞானியாக தெரிபவளும் அவளே, அசலாக தெரிபவளும் அவளே. தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்தாய் தான் பலவாய் நிற்பதுவே என்கிற பாரதி சொல்றார். தேவியாவது ஞானம் இல்லாத ரூபமான காணப்படுவாது சிஷ்யன் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், எல்லாம் அவள் இஷ்டம். அவளை வித்யா அவித்யா சுரூபிணி. வித்யான நல்ல படித்தவ, அவித்யான மூடத்தனம். ரெண்டுத்தையுமே அவள் தான் அதிபதி. அதுதான் சொல்லியிருக்கார் 402வது நாமாவளி. வித்தை என்னும் ஞானமும் அவித்தை என்ற அஜானமும் இரண்டுமாய் இருக்கிறார். வித்யா சமஸ்தாதவ தேவி பேதா என்று எல்லா வித்தைகளுக்கும் ஒரு அம்சங்களே என்கிறது தேவி மகாத்மியம். இதனால் அன்னை அவள் அன்னை என்பதை மறக்காதே. அவளே பக்கத்தில் போவாள். உபயோகமற்ற விஷயவாதத்தில் அகப்பட்டவர்களை சுவாமியிடம் சேர்த்து அதன் மூலம் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க செய்வாள். அவளுக்கு இதனாலேயே மகா காமேஸ்வர நயன குமுதாலாகத கௌமுதிகி என்ற பெயர். 403 மகா காமேஸ்வரன குமுதாலாத கௌமுதிகி. விஷய சுகம் உள்ளவர்கள் குமுதர்கள். அஹ்லாதம் என்பது மோட்சம். மகா காமேஸ்வரனாகிய சுவாமியிடத்தில் சேர்ப்பதன் மூலம் இந்த குமுதர்களுக்கு ஏற்படும் மோட்சத்திற்கு பிரகாசம் தருகிறாள் அம்பாள். அம்பாள் அப்படியே சந்திரன் போன்று காட்டும் வெளிச்சத்திலேயே ஞானம் உண்டாகி விடுமான்னு கேட்கிறார் சிஷ்யர். ஆம், அவள் யார்? பக்தார்த்த தமோபேத பானுமத் பான் சந்ததிக்கு 404 பக்தருடைய ஹிருதயத்தில் இருக்கும் அஞ்ஞான இருட்டை போக்குபவள். அருளை விளங்கிட ஆணவம் என்னும் ஓர் இருளர என்னுளத்தை ஏற்றிய விளக்கே என்று பாடினார் வள்ளலார். துஷ்டர் குலமாக கேட்கிறார். ஆமாம், அம்பாளையே எதிர்த்து நின்றாக சும்ப நிசும்பர்கள். அவர்களை அழித்து அதன் மூலம் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதற்கு முன் அவள் சுவாமியே அவரிடம் தூதனாக அனுப்பினார். இதனாலேயே அவளை சிவதூத்தியை சொல்லியிருக்கு 405வது நாமாவளி. தூதனாக சுவாமி போனார் என்றால் அவர் நம்ம அம்பாள் பேச்சை தட்டாதவர் என்றாகிறதே. ஆமாம், சுவாமி தினமும் ஆராதனை செய்வதே அம்பாளைத்தான். எனவேதான் அவளுக்கு சிவாராத்யா 406 நாமாவளி. அம்பாள் சுவாமியால் ஆராதிக்கப்படுவாள் என்றால் சுவாமியின் சரீரத்தில் அவளே பாதியாயிருக்கிறாளே. பரமேஸ்வர பத்தினை எது உண்மை கேட்கிறார். 2 தான். சிவமூர்த்தி 407 அம்பாள் சிவனையே தன்னுடைய மூர்த்தியாக உடையவள். மிகவும் ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. சுவாமி ஆசுதோஷி. பக்தனுக்கு உடனே சந்தோஷப்பட்டு கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுவார். அம்பாளோ சர்வ மங்களங்களை அவள் சிவமூர்த்தியாகவே இருப்பதால் வேண்டுகின்ற பக்தனுக்கு அத்தனை மங்களத்தையும் உடனே கொடுத்து விடுகிறாள் சொல்லியிருக்கு. நிச்சயமாக அம்பாள் பெயரே சிவங்கரி 408. சுவாமி ஆராய்ப்பு அம்பாளை சுவாமியாக இருப்பது அம்பாள். இருவரும் அத்தனை அனுநியம். தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது அவளை. இந்த ஆட்டமில் புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே அவள் தான், சிவசக்தி தான் அது. இதனால்தான் அம்பாளை சிவப்பிரியா 409 என்கிறோம். காணப்பாய் விழுந்த கற்பு மெத்த கண்டவருக்கு பெண்ணரசு என்று பாடினார் கருவூர் சித்தர். அம்பாள் தான் எல்லாம் பரதேவதை என்று விஷ்ணு வித்துகள் எல்லாரும் அவள் தரும் சக்தியால் தான் இயங்குகிறார்கள். ஆமாம், சிவபரா 410 சிவனை விட உத்கிருஷ்டமாக இருக்கிற அம்பாள். இது சந்தேகமே வேண்டாம். சௌந்தரியத்திலேயே
சிவசக்தியா யுக்தா என்று சொல்லியிருக்கிறது. அவள் சக்தி இல்லாவிட்டால் சிவன் சக்தியற்று செயலற்று விடுவார். சுவாமிக்கு பிரியமானவள் அம்பாள் என்றும் அம்பாளுக்கு பிரியமானவர் சுவாமி என்றும் பார்த்தோம். அம்பாளுக்கு பிரியமானவர் யார்? ஆச்சாரசீலர்கள். சிஷ்டேஷ்டா 411 இந்த பெயருக்கு இடங்க அம்பாள் ஆசாரசீலரான சிஸ்டர்களை மேல் பிரியமாக இருக்கிறவர்கள். சிஸ்டர்கள் ஆசார முறைப்படி வாழ்க்கை நடத்துபவர்கள். எதனால் அம்பாளுக்கு அவருக்கு முதல் பிரியம் கேட்ட வெறும் ஆச்சார வாழ்க்கை மட்டுமில்லாமல் அவர்கள் அம்பாளை பூஜிப்பதனாலும் தான் அத்தனை ஆச்சார நியமத்துடன் தன்னை பூஜிப்பதால் அவளுக்கு அவர்கள் மேல் பிரியம். அவள் பெயரே சிஷ்ட பூஜிதா 412 சிஸ்டர்களால் ஆச்சாரிய நியமத்துடன் பூஜிக்கப்படுபவள். ஒருத்தருக்கு யார் யார் மேல் பிரியம் என்று தெரிந்து கொண்டு விட்டால் போதும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதிலிருந்தே கணக்கு பண்ணிவிடலாம். சிஷ்யர் சொல்றார். சாதாரண மனுஷர்களுக்கு அந்த விஷயம். அம்பாளை பொறுத்தவரை அப்படி கணக்கு பண்ண முடியாது. அப்புறமேயா 413 என்னும்படியாக அளவிட முடியாக இருக்கிறாள். அளவுக்கு அதிகமாக பெரிதாய் உள்ள பொருளாலும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹிமாச்சலம் மிக பெரியது, அதன் மேல் சூரிய ஒளிப்படுவது. எனவே ஹிமாச்சலம் இருப்பதை நாம் அறிகிறோம். இதில் போய் டார்ஜிலிங் அங்கெல்லாம் போய் பார்த்தா எர்லி மார்னிங் 4 மணிக்கு போடுவான். அவன் வந்து டாக்ஸிக்காரன் ஒரு பெரிய ஒரு பில்டிங் மேலே நிற்க வச்சு பார்க்க சொல்லுவான். அப்படியே 5 மணி 5:30 மணி 6 மணிக்குள்ளே தக 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 தகன்னு அப்படியே இந்த இமயமலை அப்படியே பொன் நேரத்தில் அது மட்டும் இருக்கும். மிச்ச மலைகள்லாம் அப்படி இருக்காது. அது அப்புறமா அந்த கோல்டன் மிச்ச மலைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவளுக்கு அவள் ஒளி ஸ்வப்பிரகாச 414 அம்பாள் சூரியனுக்கு வெளிச்சம் வேண்டியிருக்குமா? சூரியனுக்கு வெளிச்சம் வேண்டியிருக்குமோ? அது மாதிரிதான் அம்பாளுக்கு பிரகாசம் தரக்கூடிய வஸ்து நம்ம அம்பாளாக தான் இருக்க முடியுன்றார். அவளே அளவிட முடியாது என்று பார்த்தோம். எனவே ஆனந்தம் என்றாகிறது. மேலும் சுயமாகவே பிரகாசம் கொண்டவள் என பிரகாசம் நிறைந்த அனந்தமான வஸ்து அவள் ஆகிறது. திருமூல என்ன சொல்றார்? எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாள் என்று திருமூல வாக்குப்படி மனோபாஷ மகோச்சர 415 நம்ம மனத்துக்கும் வாக்குக்கும் வெட்டாதவள். அடுத்ததாக 8ஆவதவளாய் இருப்பினும் அவள் சக்தி தானே எங்கும் உள்ளது. ஆமாம், நம்மையும் சேர்த்து அவளே சிக்சக்தி 416 எல்லா ஜீவன்களுக்கும் உள்ளே இருக்கிற சக்தி அம்பாள் தான். அனைவருக்குள்ளும் உள்ள சக்தியில் வந்து சேதனா ரூபா 417 சைதன்ய ரூபியாக இருக்கிறாள் அம்பாள். தேவி மகாத்மி அவள் எல்லா உயிர்களுக்கும் சைதன்ய ரூபியாக இருப்பதாக கொண்டாடப்படுகிறது. தேவி பாகவதம் முதல் ஸ்லோகமே சர்வ சைதன்ய ரூபான் துவாம் சொல்கிறது. இந்த சைதன்ய ரூபமாக இருக்க அம்பாள் ஜடசக்தி 418 ஆகவும் இருக்கிறாள். சூரியனிடம் இந்த உஷ்ணம் இருப்பது போல் பரபிரமாகிய அம்பாளிடம் சிருஷ்டி செய்யும் சக்தி எப்போதும் உள்ளது என்கிறது விஷ்ணு புராணம். தன்னை வைத்து தான் தன்னை தவிர வேறு எதுவும் இல்லாத சக்தி பின் வேறு எதையும் உண்டாக்க முடியும்? பௌதிக வஸ்து எல்லாமே சக்திமயம் என நவீன விஞ்ஞானமும் சொல்கிறது. ஆக ஜடாத்மிகா 419 இந்த ஜட பிரபஞ்சமாக இருப்பதும் அம்பாள் தான். பரபிரம்மம் என்று அம்பாள் இருப்பதால் அந்த பரபிரம்மத்தை உத்தேசித்து திஜர்களால் பிராமணர்கள் பூணல் போட்ட பிறகு ஒரு ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் சந்தியாவந்தனத்தில் ஜபிக்கப்படும் காயத்ரி மந்திரம் அவளை குறிப்பதாக இருக்கிறது. அப்படித்தான் அம்பாளை காயத்ரி 420 என்ற ரூபமாக இருக்கிறாள். காயத்ரி மந்திரம் வியாகிருதிகளில் அடங்கும். அந்த வியாகிருதி 421 ரூபமாக இருப்பவளும் அவளேதான். காயத்ரி மந்திரத்தையும் சேர்த்து வியாகிருதிகளுடன் நாம் 3 காலங்கள் தினமும் செய்ய வேண்டிய சந்தியா 422 ரூபமாக இருப்பவளும் அவளேதான். சந்தியாவந்தன தேவதையே அம்பாள் தான். துவமேவ சந்தியா சாவித்திரி துவம் தேவி ஜனனி பரா என்று நீயே சந்தியை, நீயே சாவித்திரி, நீயே ஒப்புயர்வற்ற காயத்ரி என்று தேவி மகாத்மிய அம்பாளை கொண்டாடுகிறது. அப்படியானால் சந்தியாவந்தனம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் அம்பாளை உபாசி ஆகிறதே. ஆமாம், வேற இதுவே பண்ண வேண்டாம். ஒரு பிராமணனாலும் சந்தியாவந்தனம் மட்டும் பண்ணால் கூட பூஜை புரஸ்காரம் பண்ணலன்னா கூட இந்த திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணாலே அவனுக்கு வந்து அந்த எல்லா புண்ணியமும் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கு. நிச்சயமாக
திஜபிருந்த ஷேபுதா 423. அம்பாளுக்கு பெயர் பிரம்ம சத்திரிய வைஷ்யர்களாகிய திஜர்களால் நன்கு தியானிக்கப்பட்டு உபாசிக்கப்பட, அதாவது சத்திரியர்கள் வைஷ்யர்கள், அது பிராமணர்கள், பிரம்ம சத்திரிய வைஷ்ய. சுத்திரர்களுக்கு இது கிடையாது, இது சந்தியாவந்தனம் கிடையாது, காயத்ரி கிடையாது. எல்லா வேதங்களின் சாரமே காயத்ரி. அதுபோல வேத தத்துவங்களில் நிறைந்தது சந்தியா உபாசனை. அந்த தத்துவங்களால் ஆசனமாக உடையவள் தத்வாசனா 424. அம்பாள் சிவனில் ஆரம்பித்து பிருத்திவியான பூமி வரை மொத்தம் 25 தத்துவங்கள் உள்ளது. இந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள நமக்கு புத்தி சக்தி வேண்டுமேன்னு கேட்கிறார் சிஷ்யர். கவலை வேண்டாம், நம் புத்தியை சுழலும்படி செய்யும் சக்தி அம்பாள். இதனால் அவளை தத் என்கிறோம். தஸ்மை 425. தத் என்றால் அது என்ற அர்த்தம். மகாபாக்கியங்கள் அதுதான் நீ என்கின்றன. ஆமாம், அதனால்தான் அதுவாகிய நம் அம்பாளே துவம் என்கிறோம். துவம் என்பது துப்பியம் 426. நீ துவம் என்று அவளை பயிரிட்டு துப்பியம் என்று பூஜிக்கிறோம். துப்பியம் நமக. துப்பியம் 426. நியாயம்தான். அதனால்தான் அவளை ஐயி என்று பிரியத்துடன் அழைக்கிறான். ஐயின்னு சொல்கிறது ஐயை நமகன்றது அம்மாவை குறிக்கிறது. 427. சிவனிடம் திரி நீலி சூலி கௌரி பஞ்சமி ஆயி மாயி என்று தேவியை போக்கிறது திருப்புகழ். நமக்கு சரீரத்தை தந்த தாயாயிற்றே. அது மட்டுமல்ல, இந்த சரீரத்தில் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் இந்த 5 கோஷங்கள் உள்ளன. இந்த 5 கோஷங்களுக்கு நடுவில் இருக்கிறாள் அம்பாள். எனவே அவை பஞ்ச கோசாந்தர ஸ்திதா. பஞ்ச கோசாந்தர ஸ்திதா 428. நம் சரீரத்துக்கு 5 உரைகள். அதற்கு அம்பாள் என்றால் அவளை இந்த உரைகளுக்கு அடைக்கினால் போல ஆகிறது. நிச்சயம மகிம்னா 429. அம்பாளை அழைக்கிறோம். அதாவது எல்லையே இல்லாத மகிமை கொண்டவள், இடம் மட்டுமில்லாமல் கால எல்லைக்கும் கட்டுப்படாதவள். நித்திய யவனா, அவள் நித்திய யவனவனாக இளமையான இருப்பவள். 430. இளமைக்கே உரிய உற்சாகமும் சந்தோஷமும் எப்பவும் உடையவள் அம்பாள். எப்பொழுதுமே ஆனந்த கழிப்பில் பிரகாசித்துக் கொண்டிருப்பவள். எனவே மதுசாலினி 431. அம்பாளுக்கு உள்ளே இருக்கிற ஆனந்தம் எப்படி நமக்கு தெரியும்? ஏனென்றால் அவள் மதகூர்ணித ரத்தாட்சி. 432. அவள் உள்ளே இருக்கும் ஆனந்த கழிப்பால் அவள் சிறந்த கண்கள் சுழந்து கொண்டே இருக்கும். வேறு என்ன அடையாளம் கேட்கிறார்? கண்கள் மட்டுமின்றி ஆனந்த கழிப்பால் கன்னங்களும் சிவந்து காணப்படும். மத பாடல கண்டபு 433. கன்னம், கண்ட பிரதேசம் என்பது கன்னம், பொட்டு, நெற்றி எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. ஆனந்தத்தால் அவள் கண்ட பிரதேசம் சிவந்து காணப்பட்டாலும் அது மட்டும் போதாதே, யவனமாய் உள்ள அவளுக்கு இளமைக்கு வேண்டிய அலங்காரமும் வேண்டுமல்லவா? நிச்சயமாக சந்தன திக்தாங்கி 434. அரைத்த சந்தனத்தை பூசிக்கொண்டிருப்பாள் அம்பாள். வாசனையாக இருக்கும். சந்தன வாசனை மட்டுமா? சந்தன திருத்தாங்கி 434. புஷ்பங்கள் வாசனையும் இருக்குமே, அதுவும் தான். புஷ்பங்களை வாசனை வைத்து சம்பக புஷ்பம் அம்பாளுக்கு மிகவும் பிரியமானதுங்கிறது. கார்த்திக் குமார் பையன் இருக்கான் விருகம்பாக்கத்தில், என்னோட சிஷ்ய பையன். கிட்டத்தட்ட இந்த சம்பக புஷ்பம் 500 புஷ்பம் வந்துடும். வீடே கம 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 கமன்னு இருக்கும். அவ்வளோ புஷ்பங்கள். நல்ல அன்றளந்து தான் இருக்கும். அவன் புஷ்பம் வாழ்ந்து கார்த்திக் குமார் இப்போ வரவே இல்லை, பாவம் 6 மாதம் ஆச்சு. அவன் வந்தால் வீடே அந்த ஃப்ராக்ரன்ஸில் திளைக்கும். ஸோ அதை தரித்திருக்கும் சாம்பேய குசும பிரியா 435. லோக வழக்கில் பொதுவாக அலங்கார விஷயத்தில் ரொம்பவும் அக்கறையும் கவனமும் வீடு காட்டுபவர்கள். மீதி விஷயங்கள் அத்தனை தூரம் சாமர்த்தராக இல்லையேன்னு கேட்குறார். அம்பாள் அப்படி இல்லை, ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவள். எனவே குஷலா 436 என்ற பெயர் கொண்டவள். பக்தன் விஷயத்தில் மட்டும் இந்த சாமர்த்தியத்தை காட்டமற்றால் தேவி. நின்னால் எனக்குள் எல்லா நலனும் நினையடைந்த
என்னால் உனக்குள்ள தன்னை கண்டாய் எமை ஈன்றவளே என்று பாடுறார் ராமலிங்க அடிகள். சாமர்த்தியம் கொண்ட பேரழகி அம்பாள். பின்னே என்ன சாதாரண அழகா கோமலாக்காரா 437 என்னபடியாக மென்மையும் அழகும் சரீரத்தை உடையவள். பாவனோ உபனிஷத்து வாராகி ரூபத்திற்கும் தேவியை பிதா என்றும் குருகுல்லா 438 என்ற ரூபத்தில் உள்ள தேவியை தாயார் என்று கூறுகிறது. வாராகி பிதா, குருகுல்லா தாயார். குருகுல்லா இந்த இதில் இப்போ தோணியில் உட்கார மாதிரி இருக்கும். அம்பாளை நமக்கு அன்னையும் தந்தையும் ஆவாள். நமக்கு மட்டுமில்லாது உலகத்துக்கே அவளை குலேஸ்வரி 439 என்கிறோம். நம்ம குலத்துக்கே ஈஸ்வரி. இந்த ஈஸ்வரி தான் எங்கே கோவில் கொண்டிருக்கிறாள்? குலகுண்டலம் என்று அழைக்கப்படும் குண்டலினியே அவள் வசிக்கும் ஆலயம். அவள் பெயரே குலகுண்டா, குலகுண்டாலயா. 440 ஸ்ரீவித்யா உபாசனைகளில் ஈடுபட்டவர்கள் அம்பாளை குண்டலிலிருந்து எழுப்பி கொண்டு ஆசனத்தில் அமர்த்திய பின்னரே பூஜையை ஆரம்பிப்பார்கள். அது குண்டலி ப்ராக்டிஸ் பண்ணுறவாக முடியும். அது தந்திர வழிபாடு என்பது ஸ்ரீவித்யா உபாசனை தெரிந்தது. அந்த வழிபாடு பண்ணியவர்களை வணங்குவதும் தேவியை தான். ஆக மொத்தம் 64 தத்துவங்கள் உள்ளன. அவற்றில் சொல்லப்படாத 64 தந்திரங்கள் உள்ளன. அவற்றில் சொல்லப்படாததை சொல்லப்பட்டிருப்பதே கௌல மதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தந்திர சாஸ்திரத்தை பார்த்தா வாமாச்சாரம், அதான் கௌல மார்க்கம். அது இந்த மதத்தின்படி வழிபாடு செய்யப்படும் என்பதால் அம்பாளை கௌல மார்க்க தத்பர தீர்த்தா. இது மோசம், அது ரைட்டெல்லாம் சொல்ல முடியாது. கௌல மார்க்கம் இந்த பஞ்ச மகாரங்கள் மச்சம், மாமிசம், மைதுனம், மச்சம், மாமிசம், முத்திர, அப்புறம் மச்சம், மாமிசம், மைதுனம், முத்திர, அப்புறம் மது. இது அந்த 5 பஞ்ச மகாரம். அது கௌல மார்க்கத்தை வந்துடும். அது இது வேத மார்க்கத்தில் நாங்கள் பண்ணுற பூஜையில் அது வராது. இது தந்திர வழிகளோ மிகவும் கடுமையானவை, புரியாதவை என்று கருதப்படுகிறோம். நமக்கு புரியாத வழிகளை கொண்டு வணங்கப்படுகிறாள் என்பதால் அம்பாள் நமக்கு எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாக இருந்தால் பரவாயில்லைன்னு கேட்கிறார் சிஷ்யர். அப்படி வழியில் என்று யார் சொன்னது? இதை வைத்துக்கொள், பிள்ளையாரை தெரியாதவை யார்? சிறு குழந்தையே அறியும் அந்த கணபதிக்கு அம்மா அம்பாள் தான். மங்கை மடந்தை கதிக்கு நாயகி சங்கரி சுந்தரி அத்தி ஆனனை மைந்தன் என்று படி பெற்ற ஈஸ்வரி என்று தேவியை போற்றி திருப்புகள். கணபதிய தேவி முருகனுக்கு அம்மா, குமார கணநாதாம்பா 442. முருகருக்கும் தாயாரா இருக்கா. உண்மைதான். பிள்ளையார் என்றால் படிக்காதவர் யார்? எப்பொழுதும் பிரசன்ன மதனமாய் சந்தோஷம் இருப்பார். அவர் அம்பாளே அம்மாமான அம்பாளும் அப்படியே தான். துஷ்டி 443 என்றவளுக்கு பெயர். சந்தோஷத்துடைய இருப்பாள். யாதேவி சர்வபூதேஷு துஷ்டி ரூபேண சம்சிதா. நமஸ்தே நமஸ்தே நமோ நம்ம நகை சொல்கிறோம். 443. புஷ்டி அம்பாளை புஷ்டி ரூபியாக இருக்க. அம்மாவும் ஆனந்தமாக இருக்க. அவள் குழந்தை கணபதியும் ஆனந்தமாக இருக்க. அவரை பார்த்ததும் அவரை போலவே கஷ்முஷ்கு என்று இருக்கும் ஒரு குழந்தையை பார்த்தாலும் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. அம்பாளே அப்படி இருப்பதாக சொல்வதுண்டு. புஷ்டியாக இருப்பவள். புஷ்டி 444 அதே பெயர் அவளுக்கு. ஆக துஷ்டி என்று சந்தோஷம் உடையவள், புஷ்டி என்றும் செழுமை உடையவள். அடுத்ததாக தேவி துஷ்டி என்று சந்தோஷம் உடையவன் சொல்றாள். புஷ்டி என்று செழுமை உடையவள் என்று பேசிக்கொண்டிருந்தோம். இன்னும் இப்படி நிறைய சொல்லலாம். அவள் மதி 445 புத்தி ரூபமாய் இருப்பவள். அடுத்தது திருத்தி 446 தைரிய ரூபமாய் உள்ளவள். சாந்தி 447 அமைதி வடிவானவள். யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சந்தித்த. நமஸ்தே 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 நமோ நமகன்னு சொல்றது தேவி மகாத்மியா என்று சண்டி பாடத்தின்படி எல்லா உயிர்களும் அமைதி வடிவாக இருப்பவள். ஸ்வஸ்திமதி 448 என்று உண்மை வடிவாக இருப்பவள். மேலே காந்தி 449 என்ற காந்தி ரூபமாக பிரகாசம் உடையவள். துஷ்டி புஷ்டி இத்தியாதி அம்சங்கள் உடைய அம்பாள். சண்டி பாடத்தின்படி எல்லா ஜீவன்களிடம் இந்த குணாதிசயங்களை அவளே விளங்குகிறாள். இவளே பரமேஸ்வர பத்னி.
கணபதி சுப்பிரமணியன் மாதா, விஷ்ணுவின் சோதரி இப்படிலாம் இருக்கிறார். விஷ்ணுவின் சோதரி என்பது எப்படி வெறும் தத்துவம் இல்லையே, நிஜமாகவே சகோதரியான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணரின் தகப்பனாகிய நந்தகோபருக்கு பெண்ணாய் பிறந்தாள் தேவி. எனவே நந்தினி 450 என்ற பெயரை பெற்றார். ஸோ விஷ்ணுவோட நிச்ச சகோதரி, எனவே விஷ்ணுவின் அம்சம் பொருந்தியவள் என்றும் பார்த்தோம். இன்றைக்கி 450 வரைக்கும் பார்த்துருக்கோம். மிச்சத்தை பின்வரும் காலங்களை பார்க்க போகிறோம். இது தயவுசெய்து கேளுங்க. அதாவது ஒவ்வொரு நாமாவளியும் இது பண்ணிட்டாலே என் குரு இருக்கும்போது சொல்லுவாள், ராஜா எத்தனை பேர் கோடி அர்ச்சனை பண்ணுற மண்டபத்தில் எடுத்து பண்ணுறா, யார் யாரோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறா, ஒன்றுமே வேண்டாம், நீயே ஒவ்வொரு ஸ்ரீமாத்தா ஸ்ரீமாத்தா ஸ்ரீமாத்தான் தினம் சொல்லு. ஒரு நாள் அது கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோ, 10,000 தடவை சொன்னது. அதே மாதிரி ஸ்ரீ மகாராஜ்யன்னு அடுத்த நாள். ஸோ அது மாதிரிலாம் சொல்லிட்டு போனால் பாருங்க, பத்தாயிரம் இன்ட்டு 1000 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் வருது. 1 10 100 1000 10,000. ஸோ 1000 நாமாவளிக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாமாவளியை 10,000 தடவை சொல்லிகிட்டே வந்தால் நம்மளே ஒரு 3 வருஷ காலத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இந்த கோடி அர்ச்சனையே முடிச்சிடலாம் அம்பாளுக்கு சொல்லுவாள். அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாமாவளியும் 10,000 சொல்லணும். பட் அந்த கவுண்டிங் வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி கோடி அர்ச்சனை பண்ணலான்னு அதையே நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.